السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியை பற்றி. சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அவர்கள் குறைசியின் கதீப் என்ற புனை பெயரில் மிகவும் பிரபலமானவர்கள். கவிதை புனைவதில் கெட்டிக்காரர். இஸ்லாத்தில் இணைவதற்கு முன் அனைத்து போர்களிலும் தம் கவித்திறனாலும் சொற்பொழிவுகளாலும் மக்கத்து காஃபிர்களை முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்டிக்கொண்டே இருந்தார். பத்ர் போரில் முஸ்லிம்களால் கைது செய்யப்பட்ட போது இவரின் முன்பற்களில் 2 பெயர்த்திட உமர் ரலியல்லாஹு அவர்கள் அனுமதி கேட்டார்கள். அதற்கு நபிகளார், விட்டுவிடுங்கள் உமரே, இவரின் சொல்லாற்றலாலும் கவிதையும் ஒரு நாள் உங்களுக்கு பயன்படும் என்றார்கள். ஹுதைஃபியா உடன்படிக்கையின் போது உடன்படிக்கையை எழுதுவதற்கு மக்கத்து காஃபிர்கள் சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அவர்களை தான் தேர்ந்தெடுத்தார்கள். மக்கா வெற்றியின் போது அபூ ஜந்தல் அவர்களின் கோரிக்கையை ஏற்ற அன்னலார் அவரின் தந்தை சுஹைல் அவர்களுக்கு அடைக்கலம் அளித்தார்கள். அன்னலார் தம்மிடம் நடந்து கொண்ட அழகிய முறையால் கவரப்பட்ட சுஹைல் இஸ்லாத்தில் இணைந்தார். சுஹைல் ரலியல்லாஹு அவர்கள் தொழுகை, நோன்பு மற்றும் தான தர்மங்கள் மிக அதிகமாக செய்வார். தொடர் வணக்கத்தின் காரணமாக அவரின் உடல் வாடி குச்சியை போன்று ஆகிவிட்டது. இஸ்லாத்தில் இணைவதற்கு முந்தைய வாழ்க்கையை எண்ணியும் குர்ஆன் ஓதுவதை கேட்டும் அதிகமாக அழுவார். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவரின் ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட குழப்பவாதிகளை அடக்குவதில் சுஹைல் மற்றும் அவர் குடும்பத்தாரின் பங்கு மகத்தானது. இரவெல்லாம் இறை வணக்கத்தில் ஈடுபட்டு மறுநாள் பகல் முழுவதும் ஒரு படை தளபதி என்ற முறையில் யர்மூக் போர்க்களத்தில் புயலென புகுந்து போரிடுவார். அதே போரில் ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு ஷஹீதானார்கள். இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம். ஒரு மரக்கால் பார்லியில் பரக்கத். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தெரிவித்ததாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான போது சிறிதளவு பார்லியை தவிர வீட்டில் வேறு எதுவும் இல்லை. உணவு தேவைக்காக அவ்வப்போது அதிலிருந்து தேவையான அளவு எடுத்து பயன்படுத்துவோம். ஆனால் அது குறையவே இல்லை. ஒரு நாள் அதை எடுத்து எடை போட்டு பார்த்தோம். அன்றிலிருந்து அதன் பரக்கத் குறைந்து போனது. மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. மனைவிக்குரிய மகரை கொடுத்தல். அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் மனம் செய்து கொண்ட பெண்களுக்கு அவருடைய மகரை மகிழ்வோடு கொடுத்து விடுங்கள். அதிலிருந்து ஏதேனும் ஒன்றை மனம் மோந்து அவர்கள் உங்களுக்கு கொடுத்தால் அதை தாராளமாக மகிழ்வுடன் புசியுங்கள். நான்காவது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. குழந்தைகள் வழிபடுவதற்காக தம் குழந்தை தமக்கு வழிபட்டு நல்லவனாக ஆக வேண்டும் என விரும்புவோர் இந்த துவாவை அதிகம் உதவும். ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வல வாலிதைய வ நஅமல சாலிஹன் தர்வாஹு வ அஸ்லிஹ்னி ஃபீ துர்ரியதி இன்னி துபுது இலைக வ இன்னி மினல் முஸ்லிமீன். இது குர்ஆனில் வரக்கூடிய ஒரு ஆயத்து. சூரா அஹ்காஃபில் வருது. 15வது ஆயத்து இது. இன்ஷால்லா தேவைங்கிறவங்க இன்ஷால்லா சொல்லுங்கள், நம்ம அதை வாட்ஸ்அப் கூட அனுப்பிச்சு விட்ருலாம். 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. முதல் வரிசையில் ரஹ்மத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முதல் சஃபில் வரிசை நிற்பவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவான். வானவர்கள் பாவ மன்னிப்பிற்காக துஆ செய்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அறிவிக்கின்றார்கள். இப்னு மாஜாவை பதிவு செய்யப்படுது. தொழுவதுனால எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. முதல் சஃபில் நிற்கிறவங்களுக்கு வானவர்கள் அவர்களுக்காக பாவ மன்னிப்பிற்காக துஆ செய்கிறார்கள். 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. குர்ஆனை கேலி செய்தல். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நம்முடைய வசனங்கள் அவனுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவை முன்னோர்களின் கட்டுக்கதைகள் என்று கூறுகின்றான். அப்படியல்ல, மாறாக அவர்கள் சம்பாதித்து கொண்டிருந்தவை அவருடைய இதயங்கள் மீது துருவாக படிந்துள்ளன. 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. செல்வத்தை நேசிப்பது நன்றி கெட்டத்தனம். செல்வத்தை நேசிப்பது நன்றி கெட்டத்தனம். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நிச்சயமாக மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். அன்றியும் நிச்சயமாக அவனே இதற்கு சாட்சியாகவும் இருக்கின்றான். இன்னும் நிச்சயமாக அவன் பொருளை நேசிப்பதில் அளவு கடந்தே இருக்கின்றான். சூரா ஆதியாத். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. இறந்த பின் எல்லோரும் கவலைப்படுவர். மரித்த பின் ஒவ்வொரு மனிதனும் கவலைப்படுவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது சஹாபாக்கள், யா ரசூலுல்லாஹ், எந்த விஷயத்திற்காக கவலைப்படுவான் என கேட்டார்கள். அதற்கு அன்னலார் பதிலளித்தார்கள், நல்லவனாக இருந்தால்
இன்னும் அதிகமாக நன்மை செய்யவில்லையே என்றும், தீயவனாக இருந்தால் நான் பாவத்தை தவிர்த்து நல்லவனாக இருந்திருக்கலாமே என்றும் கவலை கொள்வார்கள் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை நபிசாசனுடைய தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். திருமதியிலே பதிவு செய்யப்படுகிறது. 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். பெரும் வியாதியிலிருந்து பாதுகாப்பு பெற எவர் ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் காலை பொழுதில் தேன் சாப்பிடுகிறாரோ அவர் பெரும் வியாதியிலிருந்து பாதுகாப்பு பெறுவார் என நபிசாசனம் அவர்கள் அருளினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவித்ததாக இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்படுகிறது. 10வது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் உங்களை விட அழகான வசதியான ஒருவரை கண்டால் உங்களை விட தாழ்ந்த ஒருவரை பாருங்கள், நன்றி செலுத்தும் எண்ணம் தோன்றும். நபிசாசனம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் உங்களை விட அழகான வசதியான ஒருவரை கண்டால் உங்களை விட தாழ்ந்த ஒருவரை பாருங்கள், நன்றி செலுத்தும் எண்ணம் தோன்றும் என நபிசாசனம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கின்றார்கள். புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ் எந்த நலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நபிசாஸ்லமுடன் இருக்கக்கூடிய அங்கிருந்தும் காலை மாலை அல்லாஹை பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்ம இருக்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்ஷாஅல்லாஹ் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் இஸ்லாமிய வரலாறுல இஸ்லாத்தில் உள்ள முக்கியமான அடையாளங்களை பற்றி விளக்குவாங்க. குறிப்பாக சஹாபாக்களை பற்றி அதிகம் வராது. சஹாபாக்களுக்கு அடுத்து வரக்கூடிய தாபீன்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு சொல்கிறோம்ல, அப்படி ஆட்சியாளர்களை பற்றியும், பெரும் இமாம்கள், ஹதீஸை ஒன்று திரட்டியவர்கள், தீனுக்காக சேவம் செய்தவர்களா, அப்படிப்பட்ட சம்பவம் வரும். சலா குறிப்பாக இந்த இஸ்லாமிய வரலாறை நம்ம வீட்டில் எல்லாருமே கேட்க வச்சா ரொம்ப பிரயோஜனம் அடையலாம். சுருக்கமானது ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ்.